குமரா நெல். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். பழனி முருகன் கோயில் மற்றும் பூம்பாறை முருகன் கோயில் தனிப்பயணம். நம்மளே ஒரு ஸ்கேமர், நம்மளே ஸ்கேம் பண்ணிட்டாங்க. கதை கொஞ்சம் லென்த் தான், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். நம்ம வந்து பல தனிப்பயணங்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த தனிப்பயணங்களோட இது இந்த பயணமும் ஒன்று. லாஸ்ட் தனிப்பயணம் பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு போயிட்டு வந்தோம். இந்த தனிப்பயணம் பார்த்தீங்கன்னா 3 நாள் இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிளானிங் இல்லை, தோணிச்சு டக்குன்னு பேக்கத்துன்னு கிளம்பினேன்ட்டேன். ஸோ எங்கெல்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா பழனி போனோம், பழனியிலிருந்து கொடைக்கானல் போனோம், அங்கேருந்து பூம்பாறை போனோம். 11 மணிக்கு பஸ்னா நம்ம வந்து 8 மணி தான் புக் பண்ணோம். நேஷனல் சென்னை அப்படின்ற ஒரு பஸ் வந்து நம்ம புக் பண்ணி போயிருந்தோம். ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 790 ரூபா அதுக்கிட்ட வந்து. பஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பஸ். ஹாரன் சவுண்ட் கேட்டிங்களா? செம்மேரிச்சில் பஸ்ஸோட ஹாரன் சவுண்டு. வழக்கம் போல கிளம்பாக்கம் போயிட்டு அங்கே அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தாங்க 11. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பழனி பஸ்ஸை கரெக்டாக ஏறிட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:45 பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து இறக்கி விட்டாங்க, பழனி பஸ் ஸ்டாண்டில். சரி, அப்படியே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் பார்த்தா அந்த பழனி மலை அப்படி தெரிய ஆரம்பிச்சது. செம்ம வியூ வந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு சரி ரூம் ஏதாச்சும் இருக்கா, நம்ம வந்து பட்ஜெட்டாக ரூம் எதனா எடுக்கலாமான்னு பார்த்துருந்தேன். அப்படியே நம்ம பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா பழனியோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இது பக்கத்தில் எங்கன்னா ரூம் பட்ஜெட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம கோவில் மூலியமாவே வந்து ரூம் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோம். ஸோ அதை பார்த்து இங்கே வந்தோம். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. உள்ள போய் கேட்டோன்னே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி நான் போய் கேட்டேன், தம்பி தனியாக வந்தாலும் செருப்பால் அடிப்போம், ஃபேமிலியாக வந்தால் தான் உனக்கு ரூம் தருவோம் அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் வந்தாலும் ரூம் கிடையாது, 2 பேராச்சும் அட்லீஸ்ட் வந்துருக்கணும்னாங்க. தெக்க தெளிவாக வெளியே வந்து ஒரு பேப்பர் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க, தனியாக வந்தால் உனக்கு ரூம் கிடையாது, செருப்பால தான் அடிப்போம், ஃபேமிலியோட வரணும் அப்படின்ட்டாங்க. இது என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு நம்ம நினைச்சிக்கின்னு நம்ம அப்படியே பழனி மலையை நோக்கி அப்படியே பாத யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டோம். போக பார்த்தீங்கன்னா அந்த மலையை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வியூ பயங்கரமா இருந்தது. வீட்டில் செம்ம சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன். 3 நாள் 4 நாள் நான் போயிட்டு எங்கன்னா ட்ரிப்பு போயிட்டு வருவேன், அப்படி இல்லைன்னா அப்படி நான் உள்ள நான் போன போயிட்டு வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு வெளியே வந்தேன். அப்புறமா தான் பழனியோட பேக் ஸ்டோரியை பார்க்குறப்போ தலைவர் முருகனும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தனியா ஒட்ட எனக்கு யாருமே வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு ஒரு மலையில போய் நிக்கிறான். அவனோட பவர் வந்து எந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்குன்ட்டு நம்ம இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு தெரியப்பட்டது. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா நானும் அப்படி தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக கனெக்ட் ஆச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, தம்பி வந்து ரூமா வந்து குளிச்சுட்டு போயாப்பா, அதுக்கெல்லாம் 20 ரூபாய் தான், 30 ரூபா தான் ரூமே, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு டி நகர் ஞாபகம் வந்துச்சு. டி நகர்ல போயினே இருக்கும்போது திடீர்னு கை பிடிச்சி இழுப்பாங்க, தம்பி பாப்பா உள்ள போய் ட்ரெஸ் எடுத்துட்டு போப்பா, சட்டை எடுத்துட்டு போப்பா, பேண்ட் எடுத்துட்டு போப்பான்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அடே எங்க போறதுன்னு தெரியாம மலையை நம்ம சுத்தி கிரிவல மாதிரி வந்து ஒரு இடத்துல நின்ட்டா அதுதான் பாத்தீங்கன்னா அடிவாரம், இங்க இருந்தாப்பா படி ஏறுது, இதுக்கப்புறம் இதுல இருந்தாப்பா நீ மேல போகணும் அப்படின்ட்டாங்க. ஐயோ, நம்ம வந்து டியூஸ்டே போறதா தான் பிளான் போட்டிருந்தோம். நம்ம வந்து சண்டே நைட்டு கிளம்பி மண்டே காலைல வந்து மண்டே ஃபுல்லா பழனில இருந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு டியூஸ்டே வந்து காலைல சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடைக்கானல் போலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம். அதனால இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு வந்த ரூட்ல திரும்பி போயிட்டு அங்க எதனா ரூம் கிடையாதான்னு பார்த்துட்டு போற போக்குல பார்த்தா இந்த ரூம் தான் கிடைச்சது. ஸோ ரேண்டமா நம்ம வந்து இந்த இடத்துல நின்று இந்த ரூம்ல போய் கேட்டோம். ஸோ ரூம் இருக்குதுப்பா வாப்பா அப்படின்ட்டாங்க. ரூம் எவ்வளவு கேட்டேன், 800 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டேன். 24 ஹவர்ஸ் போய்க்கோ அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ரூம் கொடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டா இருக்கு. ரெஸ்ட் ரூம் ஓகே தான், அங்கே எதுவும் பெருசா எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. பெட் எல்லாமே ஓகே தான். சரி, அப்புறம் ரூம் எடுத்துட்டு ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சரி நம்ம ரூம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இடும்பர் கோயில். இடும்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா. பழனியில வந்து முருகனை பார்க்க வந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனாங்க. அவரோட கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்திலே இருக்குது. சரி அங்கே போலாம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போனோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பழனி மலை மாதிரியே பெருசா ஏறி போகுது. நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஐட்டம் போல இது பருவதமலை போயிட்டு வந்ததுனால. ஸோ பருவதமலை போயிட்டு வந்து மற்ற எங்க ஏறினாலும் நடந்தாலுமே நம்மளுக்கு வந்து பெருசா கால் வலி தெரிய மாட்டுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மலை ஏறுறேன் என்னடா இது ஏறினே இருக்குது, கால் பயங்கரமா லைட்டா உதற ஆரம்பிச்சுது. கீழே வந்து பார்க்க சின்ன மலை மாதிரி இருந்து மேலே ஏற பெருசா போயின்னு இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப தள்ளிச்சு. அங்கே போய் நின்று கொஞ்சம் ரெஸ்ட் தான் ஏறணும். சரி, அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு ஆப்போசிட் தான் நேர் வந்து பழனி மலை. அங்கிருந்து பார்த்தாலே இப்போ ஓ முருகா அப்படின்ட்டு அந்த பழனி மலை தெரியும். அங்கே வந்து ஒரு மயில் சவுண்டு கேட்ச்சு. நான் சுற்றி பார்க்குறேன், எங்கேருந்து அந்த மயில் சவுண்டு வந்தது அப்படின்னு பார்க்குறேன். அந்த மயிலே காணும். ஸோ அப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்துச்சு, ஏறுறா மலை அப்படின்ட்டு ஏறி கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அது எத்தனை அடி தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 11 அடி 15 அடி இருக்கும் இரும்பரோட சிலை, அந்த சாமி சிலை. சரி, அப்புறம் அங்கே மலையை சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சரி பட்டு இது வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு டப்புன்னு உடனே கீழே இறங்கிட்டேன். இடும்பர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எங்கடா போறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம பக்கத்துல பழனி பக்கத்துல பாத்தீங்கன்னா கனகம்பட்டி இருக்கு. கனகம்பட்டியில பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு, அவர் வந்து பயங்கரமான பவர்ஃபுல் அப்படி இப்படின்னாங்க.
நான் பழனி வர காரணமே எங்க அண்ணா ஒருத்தர் இருக்காரு மணின்ட்டு அவர்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி பழனி போனடா. சோ அங்க போயிட்டு முருகரை பார்த்தேன்டா. ரொம்ப நேரம் பார்த்துட்டு நின்று செம்ம மன நிம்மதியா இருந்தது. செம்ம அழகா இருந்தாரு முருகர். அதுக்கப்புறம் கனகப்பட்டின்னு ஒரு ஊருக்கு போனடா. அங்க சித்தர் இருந்தாரு. சித்தர் கோயில் பயங்கரமா இருந்தது. அங்க போய் நான் தியானம் பண்ணடா. அங்கேயும் செம்மையா இருந்தது அப்படின்னாரு. ஒரு அமைதி கிடைச்சதுனாரு. அமைதி கிடைச்சுதா? அமைதி கிடைக்குதுன்னா நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பா போயே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சு போனதுதான் ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ட்ரிப்பு. நம்மளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் அங்கேயே உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில வந்து பார்த்தா அங்க ஃப்ரீயா அன்னதானம் போடுறா அப்படின்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃப்ரீ அன்னதானம் இருக்கு. அங்கேயே நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம். பழனில இருந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு பஸ் டைரக்ட் பஸ்ஸே இருக்கு. இந்த கோயில் வரதுக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா போறதுக்கு 15 ரூபா, வரதுக்கு 15, அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 30 ரூபா தான். சரிடா வந்தாச்சு, மெடிடேஷன் பண்ணியாச்சு. சரி திரும்பி நம்ம கிளம்பி ரூமுக்கே போவோம் அப்படின்ட்டு ரூமுக்கு வந்தாச்சு. சரி நம்ம ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ அதை பத்தி ரெஸ்ட் ரூம்ல லைட்டா கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதனால நான் ரூமை மாத்தி கேட்டேன். அப்புறமா எனக்கு லைட்டா தோணுச்சு, நம்ம ரூம்ல இருந்து எட்டி பார்த்தா பழனி மலை தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அவங்களும் பாத்தீங்கன்னா ரூம் மாத்தி கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா இடும்பர் மலை, அப்படியே உள்ள இருந்து பெட்ரூம்க்கு எட்டி பார்த்தா பழனி மலை. அந்த வியூவே நல்லா இது. சரி இதுக்கப்புறம் தாங்க எதிர்பாராத சம்பவமே நடந்தது. நான் போயிட்டு வந்த டயர்ல ரூம்ல பார்த்து சரி யூடியூப் பார்ப்போம் அப்படின்ட்டு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்து பழனியை பத்தி ஸ்பெஷல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது ஆண்டி அலங்காரம், ராஜ அலங்காரம். காலைலனா ஆண்டி அலங்காரம் பார்த்துட்டு அப்புறமா ராஜ அலங்காரம் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து அவனு டைமிங் வச்சுக்கிறானு, ஒரு நாளைக்கு இத்தனை 5-6 அலங்காரம் இருக்குது அப்படின்ட்டு. நான் வேற வந்து பாக்குறப்போ இப்போ போனா மட்டும் தான் ராஜ அலங்காரம் பார்க்க முடியும். அப்புறம் ஆண்டி அலங்காரம், அதுக்கப்புறமா மதியானத்துக்கு மேல தான் ராஜ அலங்காரம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஓடுறா ரூம்ல இருந்து அப்படின்ட்டு இறங்கி ஓடி மேல ஏறி 5 மணிக்கு கிளம்புனா பார்த்தா 5:30 மேல இருக்கிறேன். போயிட்டு ராஜ அலங்காரம் பார்த்தேன். 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் தரிசனத்துல போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தான் பார்த்தேன். சாட்டிஸ்ஃபை ஆகல. திருப்பி நான் பண்ணேன், ஃப்ரீ தரிசனத்துல போனேன். ஃப்ரீ தரிசனத்துல போயிட்டு ஒரு 10 செகண்ட் பார்த்தேன். அப்புறமும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்புறம் வெளியே வந்து மலை மேல போன் விளையாட கிடையாது, அதனால ஃபுட்டேஜ் எடுக்கல. என்ன ஆச்சு சரி வெக்ஸ் ஆயிட்டு வெளியே வந்து அன்னதானம் போட்டாங்க கோயில் மலை மேலேயே. அங்க போய் அன்னதானம் சாப்பிட்டு சாம்பார், ரசம், மோர், பாயசம் சாப்பிட்டு அப்படியே வந்து பஞ்சாமதம் வாங்கிட்டு சரி போறதுதான் போறோம் அப்படின்னு இன்னொரு பாத்துட்டு போயிடலான்ட்டு உள்ள பொது தரிசனம் போயிட்டு உள்ள போய் நிக்கிறேன். 1/2 hour உட்கார வச்சிட்டாங்க கோயில் உள்ளேயே, கருவறைக்குள்ளேயே. அப்புறமா தான் தெரியுது கோயிலை மூட போறாங்களாம். அப்புறம் வந்து அலங்காரத்தை கலைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் அதெல்லாமே பார்த்துட்டு பால் அபிஷேகம் அது இதுன்னு பண்ணிருந்தாங்க. அப்படியே எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில செவ்வாய்க்கிழமை சம்பவம். அடுத்த நாள் காலையில நம்ம ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு கிளம்பி ரெடி ஆயிட்டு ஒரு 4:30 மணிக்கு கரெக்டா ரூம்ல டைம் ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு கிளம்பணும். ஸோ இதுக்கு சீக்கிரமா போயிருந்தது நம்ம வந்து அடுத்து கொடைக்கானல் போக முடியும் அப்படின்ட்டு ரூம்ல இருந்து வேகமா நம்ம வந்து குளிச்சு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ரூம்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கோயில் பின்னாடி தான் நம்ம வந்து ரூம் இருக்கிறதுனால ரூம் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயாச்சு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். பழைய மைக்கு புதியதாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். ஸோ இப்போ வந்து கதைக்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் ஒரு 4:40 இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்ட போகிறேன். பார்த்தா இவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள். ஆனால் நீங்கள் எந்த டைம் வேணால் பழனி போக பிளான் பண்ணுங்கள். ஆனால் இந்த டைம் மட்டும் போக பிளான் பண்ணாதீங்க. ஆனால் சபரிமலைக்கு போயிட்டு பழனி வந்து எல்லாமே வந்து பஞ்சாமதம் வாங்க வருவாங்க. ஸோ நம்ம அப்படியே நிறைய போயிட்டு அங்கே இறங்குற இடத்துக்கு போனோம். அங்கே விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு போனோம். ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கேயும் செம்ம கூட்டம். அங்கேயும் ஓப்பன் பண்ணல, இங்கேயும் க்ளோஸ்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா 4:44 ஆயிடுச்சு. அப்படியே அங்கே நடந்துட்டே இருந்தோம். ஸோ இது வேலைக்கு ஆகுறா அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபோனை வந்து லாக்கரில் போடலான்ட்டு ஃபோனை லாக்கரில் போட்டு அந்த பக்கம் கேட்டு ஓப்பன் பண்ணுற இடத்துல போய் நின்னோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கா ஓப்பன் பண்ணாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் 2025 அப்போ எடுத்தது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய பேர் மாலை போட்டு போற சீசனு. அப்போ எப்படியே கேட்டு வந்துட்டாங்கடா, நம்ம போயிட்டு மேலே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வேகமா வந்து ஃபோன் எல்லாம் லாக்கர்ல போட்டு அப்படியே ஏற கிளம்பிட்டோம். 5 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம். 5:30 மேலே போயிட்டோம். அப்படியே போயிட்டு நம்ம 10 ரூபா தரிசனத்துல தான் போனோம். 100 ரூபாய் தரிசனத்துல செம்ம கூட்டமா இருந்தாங்க. ஸோ அதனால 10 ரூபாயிலே போயிட்டு நம்ம ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி நல்லா நின்று பார்த்துட்டு அப்புறம் வெளியில வந்து ஒரு 1/2 hour வந்து தியானம் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு மலை ஏறுறப்ப யாரும் பட்டை அடிச்சு விடல. கோயிலை விட்டு இறங்குறப்போ தான் வந்து எல்லாம் வந்து பட்டை அடிச்சு விட ஆரம்பிச்சாங்க. இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தா 7:20 ஆயிடுச்சு. சரி நம்மளுக்கு இந்த டைம் பத்தாதுரா கொடைக்கானல் போறதுக்கு வேகமாக நம்ம வந்து நடந்து போயிட்டு அப்புறம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இந்த ஸ்டார்டிங்ல நம்ம இந்த பிள்ளையாருக்கு சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து அங்கே ஒரு போர்டு போட்டுருந்துச்சு. இந்த பக்கம் தான் வந்து அறுபடை 3ஆம் படை வீடு இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுச்சு. அங்கே ஒரு போலீஸ் கேட்கிறப்போ அவர் சொன்னாரு, தம்பி நீங்க போனது மலை கோயில், இந்த பக்கம் தான் அறுபடை 3ஆம் படை வீடு கோயில் இருக்கு, அங்கதான் சாமி இருக்கு, அதுதான் உண்மையான கோயில் அப்படின்னு. அடப்பாங்களா அட டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வேகமா அங்க போயிட்டு அங்கேயும் இருக்க முருகரை கும்பிட்டு அப்புறம் வந்து திருப்பி வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பழனி மலைக்கு போனீங்கன்னா இந்த இது கோயிலை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய பேர். இதுக்கும் போயிட்டு வாங்க.
ரூம்ல இருந்து வேற கால் பண்ணாங்க, என்னப்பா தம்பி 9 மணி வெக்கெட் பண்றேன்னா இன்னும் பண்ணவில்லை, எங்கப்பா இருக்கிற அப்படின்ட்டாங்க. நம்ம உடனே ரூமுக்கு போயிட்டு பஞ்சாமதம் நம்ம பிரசாதெல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே ரூம்ல இருந்து வேகமா கீழே இறங்கி உடனே வேகமா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொடைக்கானலுக்கு எப்படின்னா இன்னைக்கு போய் ஆகணும்டா அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நம்ம வந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியே போறப்போ திரும்பி பழனி மலைக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நேரத்தை பார்த்தால் நம்ம வந்து நேரம் வந்து 8:24 கடந்து போயிட்டு கொண்டிருக்கோம். ஸோ உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போறான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்க ஒரு டீயையும் அங்க ஒரு உளுந்த வடையும் போட்டுட்டு கொடைக்கானல் பஸ் 1 ஹவருக்கு 1 தான்ப்பா வரும் அப்படின்னாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யாராச்சும் பழனி டு கொடைக்கானல் பஸ்ல போறீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல போறீங்கன்னா இதுதான் வந்து டைமிங், இதை பாத்துக்கோங்க. அங்க போயிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் கேட்டுட்டு அங்க போய் நின்று இது பண்ணிக்கோங்க. நான் போன உடனே அங்க பாத்தீங்கன்னா நின்று ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்து இது முன்னாடி ரிசர்வ் பண்ணிடணும் அப்படின்னு தெரியல. அங்க போயிட்டு கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கேயே போயிட்டு நம்ம 60 ரூபாய் கொடுத்து ரிசர்வ் பண்ணிடணும். அப்படிலாம் நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்காது, பின்னாடி தான் போட்டு உட்கார வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. 9 to கொடைக்கானல் நீங்க போகணும் பிளான் பண்ணிட்டாலே எங்க பஸ் வந்து நிற்கும் அங்க போய் நின்று கரெக்டா ரிசர்வ் பண்ணிருங்க. 60 ரூபாய் தான். இங்க வந்து கரெக்டா ஒரு 9:15 பஸ் டைமிங் போட்டிருந்தாங்கன்னா 9 மணிலாம் பஸ் டான் வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்க போயிட்டு நீங்க வந்து டிக்கெட் எடுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு வந்து ஒரு மிடில் இல்லைன்னா ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நான் வந்து எனக்கு தெரியல, ரொம்ப நேரமா நின்று போயிட்டு 8:30 ஒரு 9 மணி வரைக்கும் நின்று. அதுக்கப்புறம் பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க போய் டிக்கெட் எடுத்துருவாப்பான்னு. எனக்கு தெரியவே தெரியாது. போய் டிக்கெட் எடுக்கணும்னு நான் அங்க போய் ஆஃபீஸ்ல கேட்டா, தம்பி போய் பின்னாடி உட்காருப்பா, பின்னாடி உட்காரு, டிக்கெட் இல்லாதவங்க வந்து பின்னாடி உட்காந்துக்கலாம், அப்புறம் அவங்க டிக்கெட் போட்டு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் பாத்தீங்கன்னா பழனில இருந்து கொடைக்கானல் மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே பேக் சீட்ல தான் உட்காந்துட்டு வந்தேன். செம்ம வயிறு வலி. அதனால வந்து முக்கிய குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏறப்போ தயவு செஞ்சு எதுவுமே சாப்பிடாதீங்க. நல்ல வேலை நான் ஒரு டீ அப்புறம் ஒரு வடையோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேல கொஞ்சம் ஏறின அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, தண்ணியும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, வெறும் சிப்ஸ் பாக்கெட்டு அப்புறம் ஏதோ வச்சிருந்தானுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப நம்ம பயணத்தை அப்படியே பஸ்லயே திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஏன் பழனிக்கு போயிட்டு கொடைக்கானல் போறோம்னா, போகர் பாத்தீங்கன்னா 3 சிலை செஞ்சாரு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா பழனில இருக்குது நவபாசன சிலை, இன்னொன்னு வந்து தசபாசன சிலை, அதுதான் வந்து பூம்பாறையில இருக்கு. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். டைம் பாத்தீங்கன்னா 10:56 இந்த இடத்த கிராஸ் பண்றப்போ. எப்படியோ 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 12 மணி இல்லைன்னா 1 மணி போல வந்திருப்பேன். நானும் அங்கே போய் பூம்பாறை போகிறதுக்கு எங்கே இருக்கும் பஸ்ன்னு கேட்குறேன். அங்கே யாருக்குமே தெரில. ஒரு சில பேர் இங்கே நின்று இருந்தாங்க, இந்த கிராமத்து ஆளுங்க போல், அந்த பக்கம் போகிறவங்க போல். அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே தான்ப்பா பஸ் ஸ்டாண்ட், இங்கே தான்ப்பா வரும் அப்படின்னாங்க. 1 மணி நேரத்துக்கு இல்லைன்னா 1.5 மணி நேரத்துக்கு தான் ஒரு பஸ் வருமா. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணேன். பூம்பாறைக்கு போகிறதுக்குன்னே அந்த ஊருக்கு மட்டுமே போகிறதுக்குன்னு ஒரு பஸ் ஒன்று வந்தது. அந்த பஸ்ஸில் எல்லாருமே கடற்கரைன்னு ஏறினாங்க. நானும் கடற்கரைன்னு ஏறி உட்காந்துட்டேன். ஏன்னா சீட்டு கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி. என் கால் வைக்கிறதுக்கு பத்தாம இடிச்சின்னு தான் வந்து சீட்டில் இடிச்சின்னு தான் போயின்னு இருந்தேன். என்னதான் கஷ்டப்பட்டுன்னு உட்காந்து வந்தாலும் இந்த பஸ்ஸில் வர பிளேலிஸ்ட், சாங் பிளேலிஸ்ட் இருக்குது பாருங்க. யூ என்ன மாதிரி பிளேலிஸ்ட், எங்கேருந்தா இவர் டிரைவர் எங்கேருந்தா பிடிக்கிறாருன்னு தெரியல. அந்த மாதிரி பிளேலிஸ்ட் நான் ஃபுல்லாக போடக்கூடாது, போட்டால் காப்பிரைட்ஸ் வச்சிருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கிளிப்பு போடுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நம்ம வெளியில பாக்குற அந்த சீனரிக்கும் இவங்க போடுற சாங்குக்கும் நம்ம அந்த டிராவல் அப்படியே பார்த்துக்கின்னு என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. வேற மாதிரி. பயங்கரமான ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பஸ்ஸிலேயே. கொடைக்கானல் மலையிலேருந்து வேற ஒரு மலைக்கு வந்த மாதிரி இருந்தது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்னாங்க. பூம்பாறை முருகன் டெம்பிளுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு யூ டர்ன் மாதிரி வரும். அந்த யூ டர்னில் வந்து பஸ்ஸை வந்து நிறுத்தினாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்த பஸ்ஸு. ஸோ இங்கே தான் நிறுத்தினாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ற இடம் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்லான்னு போனேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பஸ்ஸுக்கு நல்லா சாப்பாடு அப்படியே ஒழுங்காக சாப்பிட முடியாமல் அப்படியே வச்சுட்டே வந்துட்டேன். அப்புறம் இங்கே சுற்றி பார்க்குறப்போ கொஞ்சம் இடங்கள்லாம் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கப்புறம் அந்த கிராமத்து உள்ள போகிறப்பவே, ஊர் உள்ள போகிறப்பவே நம்ம அந்த முருகரோட வைப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே. நம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட பூம்பாறை குழந்தை வேலைப்பர் கோயிலுக்கு வந்தாச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா பஸ் 15 நிமிஷம் தான் நிற்கும். அதுக்குள்ளே போய் நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடணும். இல்லைனா 1.5 hour இன்னொரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1.5 hour இங்கே பூம்பாறை டு கொடைக்கானல் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், நைட் ஆகிடும். நம்மளால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து என்னால் ஃபுட்டேஜும் அதிகமாக எடுக்க முடியல. அதனால டக்குன்னு போயிட்டு சாமி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கோயிலை வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன்.
கொடைக்கானல் டு பூம்பாறை 25, பூம்பாறை டு கொடைக்கானல் 25, டோட்டல் 50, டிக்கெட் பிரைஸ் 50 rupees. பழனியில் நம்ம ராஜ அலங்காரத்தில் வந்து முருகரை பார்க்குறப்போ அந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அவருக்கு வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கோயிலும் பூம்பாறை கோயிலும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோயிலை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த பஸ்லேயே ஏறிட்டோம். ஒரு 15 minutes டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளேயே எல்லாமே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். 3 சிலை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு போகர். அதில் ஒரு சிலை வந்து பழனியில் இருக்குது, இன்னொரு சிலை பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறை சிலை, இன்னொரு வந்து மதிக்கட்டான் சோலை அப்படின்னு ஒரு இடத்துல வந்து மறைச்சி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிப்பில் 2 சிலையும் பார்த்துட்டோம், நவபாசனையும் பார்த்துட்டோம், தசபாசனையும் பார்த்துட்டோம். பழனி கோயிலில் எப்படி 4 மணிக்கு அந்த சந்தனம் தருவாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூம்பாறை கோயிலில் தீர்த்தம் தருவாங்க. 4 மணிக்கு காலையில் தண்ணி மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் பயங்கரமான பவர். என்ன நம்ம போனது ஈவினிங், அதனால நம்மளுக்கு அது கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே கொஞ்சம் தங்கி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் அடுத்து எப்போ வரேன்னு தெரில. அதே பஸ், அதே சாங் பிளேலிஸ்ட்டு, அப்படியே சாங்ஸ் கேட்டுன்னு அப்படியே இயற்கையை பார்த்துட்டு அப்படியே கண்குளிர ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். ஒரு 4:30லேருந்து ஒரு 5க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடைக்கானல் வந்துட்டேன். பூம்பாறையிலேருந்து இங்கே வந்து சார்ஜ் போட்டு ஃபோனுக்கு அப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்துலையும் போயிட்டு பஸ் வருமா சென்னைக்கு அப்படின்னு கேட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் நம்மளுக்கு டைம் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு டூர் வரி அப்பான்னு ஒரு அப்ரோச் பண்ணாரு. இது வந்து சீசன் டைம் இல்லை தான், கம்மியாக தான் ப்ரைஸ் அப்படின்னாரு. சரி நான் நெக்ஸ்ட் தடவை வந்து பார்த்துக்கிறேன்னா அப்படின்ட்டு நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டேன். சரி அப்படியே சாப்பிட்றதுக்கு எங்கன்னா கடை இருக்குமான்னு போய் தேடி பார்த்தேன். சரி ரூம் ஆச்சு இருக்குமா, நம்ம இன்னும் ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எதனா சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானும் பண்ணேன். ஆனால் தேடி பார்த்தா நம்மளுக்கு கம்மியான பட்ஜெட்டுக்கு ரூம் எதுவுமே கிடைக்கல. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பஸ் இருக்குது. எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 6லேருந்து 6:30க்குள்ள அந்த பஸ் வரும். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கரெக்டாக அந்த பஸ் வந்துச்சு. செமையான குளிர். என்ன தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டுறாங்க. நான் பண்ண தப்ப நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. அங்கே இருக்கிற டூர் ஏஜென்சிஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு சென்னைக்கு போகணும், டிக்கெட் எடுத்து கொடுங்க, பஸ் வருமா அப்படின்னு எதுவும் போய் கேட்காதீங்க. வெறும் டைமிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் பஸ் வருமா வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எதுவும் அவங்க கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காசு நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிறாங்க, 100 ரூபாய் 150 ரூபான்னு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் பிடிங்கிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்கேமு. 1 ரூபாய்னாலுமே ஸ்கேமு தான், 100 ரூபாய்னாலுமே ஸ்கேமு தான். முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருப்பேன். ஒன்றுமே சொல்லாமல் 100 ரூபாய் வச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. சரி கொடைக்கானல் வரைக்கும் வந்துட்டோம். எதனா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்ட்டு ஒரு 1/2 கிலோ சாக்லேட் வாங்கினேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லியோ தாஸ் கடை வச்சிருந்தாரு, அவர்கிட்ட போய் வாங்கிட்டேன் நான். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கொடைக்கானல் டு சென்னை 600 ரூபாய் டிக்கெட் வந்தது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, 700 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிளம்பி வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சாச்சு.